இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ஒய்ஃபை நான் லவ் பண்றேன்னு சொல்றேன், அது தப்பா? இப்பவும் என் மனசுல எலும்ப ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. ரோகு என்ன தாளாட்ட வருவாளோ? ஆமா, இந்த வெட்டி பயலுக்கு லவ் ஒரு கேடு. இந்த கொன்றா வேணா பாக்கணும்னு என் தலை எழுத்து. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ரோகு, ஐ லவ் யூ. ஐயோ இது வேற. ஏன் தயங்குற ரோகு? இந்த ரோஸை மட்டும் நீ வாங்கலனா இந்த பூ மட்டும் இல்ல, நானும் வாடி வதங்கி போயிடுவேன். பரவாயில்லையா? அக்கா, மாமா தான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல்ல, வாங்கிக்கோக்கா. இல்லனா கால்ல விழுந்து அழுதுற போறாரு. அம்மா பாடகி, இதுதான் குழந்தையா குசும்புங்கிறதா? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்க. ரோகு, நீ இப்ப இந்த பூவை வாங்கலன்னு வையேன், உன் கால்ல விழுந்துருவ. பொண்டாட்டி கால்ல விழுகிறதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், உனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் டேக் இட். கொடுங்க. Thank you. மாமா, உங்கள மாதிரி யாரும் காதலர் தினத்தை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. மாமா, நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க மாப்ள? என்ன பண்றதா? அத்தையோட போய் வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்க மாமா. என்ன விளையாடுறீங்களா? நான் போய் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதா? சும்மா இருங்க மாப்ள. ஐ ரோகு, மாமா முகத்துல வெக்கத்தை பாத்தியா? அட மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? காதலுக்கு வயசு இல்லைன்னு சொன்னனா இல்லையா? இங்க பாருங்க, நம்ம வீட்லயே மூத்த காதலர்கள் நீங்க 2 பேரும் தான். ஓங்க மாமா, கூச்சப்படாம அத்தை கிட்ட போய் ரோஸை கொடுங்க. என்ன கையில ரோஸோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது எப்படி? என்ன பதிலே பேசாம வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? இல்ல ஈஸ்வரி, அத நான் எப்படி சொல்றது, ரொம்ப கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கா? சொல்ல வந்ததை தைரியமா சொல்லுங்க. நீ தைரியமா சொல்லுன்னு சொல்லிட்ட, ஆனா என்னால சொல்ல முடியலையே, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இன்னைக்கு என்னமோ மாதிரி பேசுறீங்க? என்ன விஷயம்? நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் ஈஸ்வரி, ஆனா மாப்பிள்ள தான் கேட்கல. நீங்க செய்யுங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லி நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதான். மாப்பிள்ள சொன்னாரா? என்ன உளறீங்க? ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயா, அவங்க ஒய்ஃப்க்கு ரோஸ் கொடுத்து வாழ்த்தணுமா, அதான் வந்தேன். இந்த ஈஸ்வரி, வீட்ல எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ காதலர் தினம் கொண்டாடுறதுதான் முக்கியமா? பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, நீங்க வெக்கமே இல்லாம பூ தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது இல்ல ஈஸ்வரி, இது போங்க இங்க. காதலர் தினம் கொண்டாடுறாரு. ஏ ரேவதி, உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? கேட்க ஆள் இல்லைன்னு ஓ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கியா? ஏ, நான் என்னமா பண்ணேன்? இவனோட எங்க போயிட்டு வர? ஹோட்டலுக்கு போயிட்டு வந்த. எதுக்குமா கேக்குறேன்? கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னு மறந்துட்டியா? என்ன சொல்லிருக்காங்க? 6 மாசத்துல டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிருக்காங்க. நீ இப்படி இவனோட சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும்? அதே கோர்ட்டு தானே 6 மாசம் எங்களை சேர்ந்து வாழ சொல்லிருக்கு. அதனால தானே இவர் இந்த வீட்ல இருக்க நீங்க அலோ பண்ணிருக்கீங்க. நான் ஏன் புருஷன் கூட வெளியே போனேன், இதுல என்ன குத்தம் கண்டீங்க? நீ விதண்டாவாதம் பேசுற. டிவோர்ஸ் பேப்பர்ல நீயும் கையெழுத்து போட்டிருக்கேல்ல? அம்மா, நான் விரும்பி சைன் பண்ணல, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சீங்க. பாருக்கா அவ எப்படி பேசுறான்னு. இதெல்லாம் இவளா பேசல, அவன் தான் பேச வைக்கிறான். சித்தி, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படி குறுக்கால வந்து பிரச்சனை பெருசாக்குறதே உங்க வேலையா போச்சு. ஏய், அவ சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இவன் பேச்சு கேட்டுட்டு தானே நீ ஆடுற? அம்மா, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கோர்ட்ல ஈஸியா டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன் மனசுல அவர் இருக்காரு, அவரு மனசுல நானும் இருக்கேன். கோர்ட் நீங்க யார் நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது. அது நடக்கவே நடக்காது. இப்ப கூட காதலர் தினத்தை ஒன்னா சந்தோஷமா கொண்டாடிட்டு தான் வரும்.
இப்படி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிற எங்களை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. வீணா முயற்சி பண்ணி ஏமாந்து போயிடாதீங்க. என்னக்கா? நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேணாம். ஏண்டி வேண்டாங்கிற? பசிக்கல, விடுக்கா. ஏண்டி பசி இல்லைங்கிற? நைட்ல கொஞ்சமாவது சாப்பிடு. அவங்களால சாப்பிட முடியாது, அதான் வேணான்றாங்க. சாப்பிட முடியாதா? ஏன்? ஏன்னா அவங்க இன்னைக்கு ஃபுல்லா அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. சகலையோட அம்மா சிலை இருக்கே, அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலெல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளவும் பாவம் தனியாலாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால கை காலெல்லாம் ரொம்ப வலிக்கும்ல. அதான் சாப்பாடு வேணாம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பாவம் சின்னத்த. வாய் புறா, நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? ஏன் அக்கா விட்டே இருந்துகிட்டு, ஏன் அக்கா போடுற ஓசி சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு அவளுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்யறியே. அந்த டிரைவர் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீ ஒழுங்கா தானே இருந்த. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட சேர்ந்துக்கிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு இருக்க. ஒழுங்கா புருஷனா 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டியோட குடும்ப நடத்த வக்கல்ல. இங்கேயே குழப்ப ஓட்டிட்டு இருக்கிற கேவலமான பிறவி நீ. என்னையே நக்கல் அடிக்கிறியா? அந்த டிரைவர் பைய நம்ம அம்மாவை கொண்ட குடும்பத்துல இருந்து வந்தவன். அந்த உண்மை இவனுக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு. அத பத்தி இவன் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிருப்பானா? அவனை பத்தி உன்கிட்ட சொல்லி இருந்தா நீ எதுக்கு அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போற? அந்த உண்மையை சொல்லி இருந்தானா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இப்போ விவாகரத்து வரைக்கும் போயிருக்க வேண்டியது இல்லையே. சந்திரா, மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணதுனால ரேவதி என்ன கெட்டு போயிட்டா? மாப்பிள்ளையோட சந்தோஷமா தானே இருக்கா? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அவதான் உங்க தங்கச்சி பையனாச்சே. இதே வெளியாள யாராவது வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு அக்கா உங்களை மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம். இப்படி தண்ட சொரு தின்னுக்கிட்டு என் அக்காக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்பரா மனசு வந்தது? இப்படி எல்லாம் சாப்பிட்டு இப்படி உயிர் வாழ்ந்துதான் ஆகணுமா? நாண்டுகிட்டு சாகலாம். செக்.